நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழக சினிமாவின் உச்சபட்ச நட்சத்திரமான விஜய் அரசியலுக்குள் நுழைந்து தேர்தலில் வென்று முதலமைச்சராகிவிட்டார். அவரது கடைசி படமான ஜனநாயகன் ஜூலை 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது. பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இந்த படம் உலகம் முழுவதும் வெளியாகும் நிலையில் படத்தை கொண்டாடி தீர்க்க விஜய் ரசிகர்கள் தவம் கிடந்து காத்திருக்கின்றனர். கடந்த ஜனவரியிலேயே வெளியாக வேண்டிய ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் தள்ளி போக 7 மாத கால தாமதத்திற்கு பின் தற்போது திரைக்கு வருகிறது. படம் வெளியாவதில் சிக்கல், இணையத்தில் லீக் என அடுத்தடுத்து தடங்கல்களை சந்தித்த ஜனநாயகன் கடைசியில் ஜனங்களை சந்திக்க இருக்கிறார். முன்பதிவும் தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வரும் நிலையில் படத்தின் இயக்குனர் வினோத் சமீபத்தில் அளித்த பேட்டியில் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றுள்ளன. இது தேர்தலுக்கு முன்பே எடுக்கப்பட்ட படம் என்றும் இப்போதும் படத்தில் அதே கண்டென்ட் தான் இருக்கிறது என்றார். இதில் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது என சென்சார் போர்டு சொல்லிவிட்டதால் பெரிய அளவில் மாற்றங்கள் எதுவும் செய்யப்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார் வினோத். படத்தின் கடைசி 30 நிமிடங்கள் மிகவும் முக்கியமான சீரியஸான கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. வெறும் கமர்ஷியல் படமாக மட்டுமல்லாமல் சமூகத்திற்கு தேவையான உணர்ச்சி பூர்வமான அரசியல் கருத்துக்களையும் ஒற்றுமை அரசியலையும் பேசக்கூடிய படமாக இருக்கும் என சொல்லியிருக்கிறார் வினோத். படம் இணையத்தில் லீக் ஆனதால் தான் 2 முறை அழுததாக குறிப்பிட்ட வினோத் அப்போது விஜய் தனக்கு போன் செய்து கவலைப்படாதீங்க, சினிமாவில் இந்த மாதிரி தான் நடக்கும், பார்த்துக்கலாம் என ஆறுதல் சொன்னதாகவும் தெரிவித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஜனநாயகன் பட ஷூட்டிங் செய்யப்பட்டதாக வெளியான குற்றச்சாட்டுகளுக்கு தாம் பதிலளிக்க விரும்பியதாகவும், ஆனால் பிரச்சனை தேவையின்றி பெரிதாகும் என பட தயாரிப்பு குழுவினர் சொல்லிவிட்டார்கள் என்றார். அந்த நேரத்தில் நான் எங்கே இருந்தேன் என்பதை கண்டுபிடிக்க போலீசாருக்கு 10-20 நிமிடங்கள் போதும் என்ற வினோத், படம் ஏற்கனவே இணையத்தில் லீக் ஆகிவிட்டதால் அதில் கரூர் காட்சிகள் உள்ளதா என தெரிந்திருக்குமே என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சத்தியமாக அப்படி ஒன்றை தான் செய்யவே இல்லை என்றும் விளக்கமளித்திருக்கிறார் வினோத். நிறைய பேர் ஜனநாயகன் படத்தை இணையத்தில் பார்த்துவிட்டார்கள் என்ற அவர், இருந்தாலும் விஜயை பார்க்க அவர்கள் அனைவரும் திரையரங்குகளுக்கு வர வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார். எப்படி தடை கற்களை படிக்கற்களாய் மாற்றி தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தாரோ, அதேபோல் ஜனநாயகனும் ஜனங்களின் மனதை வென்று காத்து கிடந்ததால் ஏற்பட்ட தங்களது காயங்களுக்கு படம் மருந்தாக அமையும் என்று பூரிக்கின்றனர் விஜய் ரசிகர்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.